வணக்கம். தமிழக மின்வாரிய கடனை அடைக்க செயல் திட்டம் தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சென்னை மின்வாரியத்தின் 83,000 ரூபாய் கடனை அடைக்க தமிழக அரசு செயல் திட்டம் வகுக்கும் என மின்சார மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திடம் தமிழக மின்சார ஒழுங்குத்துறை ஆணையம் தெரிவித்துள்ளது. தனியாரிடம் மின்சாரம் வாங்குவது உள்ளிட்ட காரணங்களால் தமிழக மின்வாரியம் தொடர்ந்து இழப்பை சந்தித்து வருகிறது. எனவே புதிய மின் திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதி நிறுவனங்கள் வங்கிகளிடமிருந்து கடன் வாங்குகிறது. தற்போதைய நிலவரப்படி மின்வாரியத்தின் கடன் 1,50,000 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் பல மாநில மின் வாரியங்கள் கடன்களை வாங்கியுள்ளன. இதனால் அவை நிதி நெருக்கடியில் சிக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மாநில மின் வாரியங்களின் கடனை அடைக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்களை விசாரிக்கும் பொழுது தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை டில்லியில் உள்ள மின்சார மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கேட்டுள்ளது. அதற்கு ஆணையம் அளித்துள்ள பதிலில் மின்வாரிய கடனில் ஆணையம் அனுமதித்தது 83,000 கோடி ரூபாய். அந்த கடனை அடைக்கவும் மின்வாரிய நிதி நெருக்கடியை சரி செய்யவும் ஏற்கனவே மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளது. தற்போது மின்கட்டணம் உயர்த்தப்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆல்ரெடி மின்கட்டணம் உயர்த்தப்பட்டதுனால தற்போது மின்கட்டணம் உயர்த்த போவது கிடையாது. ஸோ மின்வாரியத்தின் இழப்பை அரசு ஏற்கிறது. கடனை அடைக்கும் வழிவகை தொடர்பாக அரசு செயல் திட்டம் வகுக்கும் என்று தெரிவித்துள்ளது. இது தயாரானதும் தெரிவிக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நன்றி.